ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற 3 பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த புட்டிங் ரெசிபியை செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக நல்ல அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான இந்த அருமையான புட்டிங் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான புட்டிங் ரெசிபியும் கூட. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புட்டிங்க்கு தேவையான கேரமல் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மோல்டில் புட்டிங் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டில் கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அப்படின்றது பெரிய டீஸ்பூனில் நீங்கள் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இருக்கும். இதை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். பட் வந்து ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து ஒரு தேன் கலருக்கு வரணும். அந்த கசப்பு தன்மையும் இருக்காது. இந்த புட்டிங்க்கு இந்த கேரமல் சிரப் தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் டக்குன்னு நம்ம ஊற்றிடணும். அப்படி இல்லைனா சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும். இப்போ இதை ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா கெட்டியாகணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல திக்கான தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யுடைய வாசனை உங்களுக்கு பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த புட்டிங் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற இந்த 1/4 கப் அளவுக்கு சுகரே கரெக்டாக இருக்கும். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர்ற இந்த டைமில் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து நீங்கள் ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் வந்து கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். கெட்டிப்படாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதில் செஞ்சாலும் புட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையை மொத்தமாக அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறினா தான் கெட்டிப்படாமல் இருக்கும். இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகக்கூடாது. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை இல்லைனா 1 முட்டையில் கூட நீங்கள் செய்யலாம். இல்லை 3 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவை மிக்சரை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டையோடு சேர்த்து இந்த ரவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இப்போ இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சிரப்பில் இந்த ரவையை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். நம்ம எப்போவுமே இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். இப்போ இந்த மோல்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுடலாம். அப்போ தான் வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். மூடி போட மறந்துடாதீங்க. இப்போது இந்த இட்லி பாத்திரத்தை மூடிட்டு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மூடி போட்டிங்கன்னா தான் உள்ளே தண்ணி போகாமல் இருக்கும். ஒரு நைஃப் இல்லைனா டூத் ஸ்டிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றணும். பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைட் ஃபுல்லாக வந்து ஒரு நைஃப் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வெளியில் வந்துடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூடாக இருக்கும் போது நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நைஃப் வச்சு கட் பண்ணும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இது சூடாக சாப்பிட்றத விட நல்லா சில்லுன்னு வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக நல்ல அருமையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த புட்டிங் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.